ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்போம். இல்ல கணவர்கிட்டயோ இல்ல மனைவிக்கிட்டயோ கோவத்துல சொல்லவும் செஞ்சிருப்போம். ஸோ இன்னைக்கு தமிழர்கள் கல்யாணம், திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்க, அதை ஏன் கட்டாயமாக்குனாங்க, அண்ட் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்றது எப்படி மாறி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். தனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு வயசுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். சப்போஸ் அவங்க பண்ணல அப்படின்னா அவங்கள ஒரு முழுமை பெறாத ஒரு மனுஷனா இல்ல குறைபாடுள்ள வாழ்க்கை இருக்கிற ஒரு மனுஷனா தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். சோ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க கட்டாயமானதா இருக்கு. சில பேர் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயமே தேவையில்லை, நான் இண்டிபெண்டா ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கல்யாணம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த திருமணத்தை இன்னும் யாரும் முழுமையான புரிதலோட அணுகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையா இல்லையா, சரியா தவறா, நல்லதா கெட்டதா, இதை எல்லாத்தையும் முடிவு பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின முழு புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்மளோட மனித சமூகம் உருவான காலத்துல கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தான் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 3 விஷயம் தான் அடிப்படை தேவையா இருந்துச்சு: உணவு, உறக்கம் அண்ட் களவு. சோ உணவு அப்படின்றது அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுக்குவாங்க. அண்ட் உறக்கம் எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல சுத்தம் பண்ணி குடிலோ கூடாரமோ இல்ல குகைக்குள்ளேயோ இருந்துக்குவாங்க. அண்ட் களவு அப்படின்றது தனக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ எந்த ஆணை பிடிச்சிருக்கோ அவங்களோட உறவு கொண்டுப்பாங்க. இதுல சில டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பெண்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு பொறுப்பாளி யாரு, தந்தை யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் தான் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச உணவுப் பொருட்கள், அப்புறம் ஆயுதங்கள், இதை எல்லாத்தையும் தனக்கு அப்புறம் பாதுகாக்க போறது யாரு அப்படின்ற விஷயமும் அங்க டிசைட் ஆகல. ஒரு பெண் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவ பிசிக்கலி வல்னரபிள் ஆகிறா. சோ அவளை பாதுகாக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. சோ இந்த 3 கேள்விகளுக்கும் விடை கிடைக்கணும்னா அவங்க டிசிப்ளினரி, அதாவது ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டி இருந்திருக்கு. சோ இந்த இடத்துல தான் திருமணம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிரியேட் ஆயிருக்கு. இந்த காலகட்டத்திலையும் மேரேஜ் அவங்க கட்டாயமான ஒரு விஷயமா ஆக்கல. ஆக்சுவலி இவங்களோட வாழ்க்கை முறையில 2 வகை தான் இருந்திருக்கு. ஒண்ணு களவு, இன்னொன்னு கற்பு. களவு அப்படின்றது ஒரு ஆணுக்கு பெண் மேலையும் அந்த பெண்ணுக்கு ஆண் மேலையும் காதல் அவங்க சேர்ந்து வாழ்றது. இதுக்கு அவங்க இருவரோட சம்மதம் மட்டுமே போதும். அவங்களோட ஃபேமிலியோ இல்ல அந்த சொசைட்டியோ அக்ரி பண்ணணும்ன்ற எந்த அவசியமே இல்லை. ஸோ இதுதான் காதல் தொடங்கின காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதோட எவல்யூஷனா தான் கற்பு அப்படின்ற ஒரு முறை வந்துச்சு. கற்பு அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்ட பிறகு அந்த காதல் நிலைச்சு நிக்கணும், கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் பாதுகாப்பா இருக்கணும், ஒரு குடும்ப அமைப்பு வேணும், அண்ட் சொசைட்டில ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அவங்க கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதை தான் இன்னைக்கு நாம திருமணம் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு குழந்தைக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அண்ட் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் நிலைச்சு நிக்கிறதுக்கு, அண்ட் தன்னுடைய உடைமைகளுக்கு அடுத்த உரிமை யாரு, தனக்கு அப்புறம் ஆள போறது யாரு அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு, இந்த 3 விஷயத்துக்காகவும் தான் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. சோ இது காதலோட எவல்யூஷனரி டிசிப்ளினரி ஒரு சிஸ்டம் தான் திருமணம் அப்படின்றது. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல களவு, அதாவது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இம்மாரலான ஒரு விஷயமா பார்க்கவே கிடையாது. அது உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா தான் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி திருமணத்தை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது ஒரு கட்டுப்பாட்டு முறையா அவங்க அணுகல, காதலை பாதுகாக்கிற ஒரு உறவுக்கான ஒப்புதல் முறையா தான் அவங்க அணுகியிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம காதலையே இம்மாரலான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் திருமணத்தை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு கட்டுப்பாட்டு முறையா கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு திருமணத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணமே. இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் அந்த காலத்து கற்புக்கும் இந்த காலத்து திருமணத்துக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா, கற்புன்ற ஒரு விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா இருந்துச்சு. அதாவது ஒரு ஆண் பெண் கிட்டையும் பெண் ஆண்கிட்டையும் உண்மையா இருக்கணும், காதலோட இருக்கணும், அண்ட் தொடர்ந்து நீடித்து நிலைக்கணும். சோ அததான் கற்பு அப்படின்னு கருதப்பட்டாங்க. ஆனா காலப்போக்கில் கற்புன்றது பெண்ணுக்கான ஒரு விஷயமா மட்டும் மாத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி பெண் அப்படின்றவ ஆணுக்கான ஒரு சொத்து கிடையாது, அவளும் ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல பெண் அப்படின்றவ ஒரு ஆணை காப்பாத்துறவ, ஆணுக்கு சேவை செய்ய வேண்டியவள், ஆணுக்கு கீழ்ப்படிய வேண்டியவள், ஆணோட குடும்பத்தை ஆணோட சொத்தை காப்பாத்துறதுக்காகவே பிறந்தவள் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்துல மாறிடுச்சு. சோ எங்க இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வட இந்தியர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது பலவிதமான மதங்கள் இங்க உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சோ மத அரசியல் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல தான்
மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு கல்ச்சர் நம்மளோட நாட்டிலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம ஏற்படுத்தின மேரேஜ் அப்படின்ற டிசிப்ளினரி சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் சிஸ்டமா மாறுச்சு. ஆண் ஒரு இண்டிபெண்டன்ட் பீயிங், பெண் ஒரு இண்டிபெண்டன்ட் பீயிங் அப்படின்றது மாறி ஆண் வந்து இண்டிபெண்டன்ட் பீயிங், பெண் வந்து டிபெண்டன்ட் பீயிங் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு பெண் வந்து தந்தைக்கு கீழே, கணவனுக்கு கீழே, மகனுக்கு கீழே அப்படின்னு எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒருத்தவளா மாறினது இந்த வட இந்தியர்கள் கல்ச்சர் இங்க ஸ்ப்ரெட் ஆகும்போது தான். ஆக்சுவலா இது தமிழரோட மரபே கிடையாது. பெண் அப்படின்ற வந்து ஆணுக்கு கீழ்ப்படிய வேண்டியவள், ஆணுக்கு சேவை செய்ய வேண்டியவள் அப்படின்னு மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆண் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காகவும் ஆணோட சொத்துரிமை வந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஏற்படுத்தின ஒரு கட்டமைப்பு தான். ஸோ அந்த பயத்தை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ட்ரெடிஷன் மரபு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 10 நாள்லயோ 5 நாள்லயோ நடக்கல, நூற்றாண்டு கணக்கு கிட்ட எடுத்துதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த திருமணம் அப்படின்றது வந்து ஒரு புனிதமான விஷயம், தாலி அப்படின்றது ஒரு புனிதமான விஷயம், கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு திருமணத்தை அணுகிற முறை எப்போ வந்துச்சு அப்படின்னா பக்தி இயக்கம் நம் நாட்டுக்குள்ள வரும்போது தான். இந்த இயக்கம் வரும்போது தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மக்கள் மத்தியில அதிகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்களோட சில கருத்துக்கள் தான் இன்னைக்கு நிறைய விஷயத்த மாத்திருக்கு. அதாவது காதல் அப்படின்ற ஒரு விஷயம் புனிதமான விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு அபாயகரமான விஷயமா மாத்தினது இந்த பக்தி இயக்கம் தான். இந்த டைம்ல தான் திருமணம் அப்படின்றது ஒரு சேக்ரடான விஷயம், இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், இது வந்து ஒரு புனிதமான விஷயம், தாலின்றது புனிதமான விஷயம், கணவன் அப்படின்றது வந்து தெய்வம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேக்ரடா அதாவது புனிதமா மாத்தினது இந்த காலகட்டத்தை தான். சோ இந்த பக்தி இயக்கம் நான் தவறு அப்படின்லாம் சொல்ல, ஆனா உடல் உணர்வு மற்றும் பெண் சார்ந்த விஷயத்துல இந்த பக்தி இயக்கம் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த காலகட்டத்துல தான் பெண்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப இந்த இடத்துல கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பெண்கள் நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க, அந்த அரசருக்கு அறிவுரை கூற மனிதர்களா இருந்தாங்க. ஆண் எப்படியோ அதே மாதிரி பெண்ணும் எல்லா விஷயத்திலயும் சமமான ஒரு நபரா தான் கருதப்பட்டாங்க. அடுத்துதான் பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்தாங்க. சோ பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ ஒரு சட்டமா கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த காலகட்டத்துல நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு, கல்வி வந்துச்சு, உரிமை வந்துச்சு, அண்ட் சட்டத்தை பாதுகாக்கிற அமைப்பு, இது எல்லாமே வந்துச்சு. அட் த சேம் டைம் சமூக ஒழுங்குமுறைக்காக நம்ம அமைச்சு வச்ச எல்லாமே ஒரு கட்டுப்பாடா மாறினதும் இந்த காலகட்டத்தில் தான். சரி, இது எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல திருமணம் அப்படின்றது எப்படி இருக்கு? திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல லவ்ன்ற ஒரு விஷயம் இல்ல, சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படல. ஆனா இந்த திருமணம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மட்டும் நம்ம எல்லாருமே ரொம்ப சேஃபா பாதுகாத்துக்கிட்டு வரோம். அண்ட் சங்க காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, சங்க காலத்துல முதல்ல காதல் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதோட எவல்யூஷனா திருமணத்துக்கு ஆண் பெண் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தினரும் சம்மதிக்கணும் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் அதோட எவல்யூஷனா சொசைட்டில ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றது, திருமணம்ன்றது ஒரு ஸ்டேட்டஸா சமூக ஒழுங்குமுறையா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்படிதான் சங்க காலத்துல இருந்துச்சு. இது வந்து ஒரு இயல்பான ஃப்ளோவா இருந்துச்சு. மனிதரோட உணர்வுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல காதல் வரும், அதை வந்து நீடிச்சு நிக்கிறதுக்கு திருமணம், அதுக்கப்புறம் சமூகம், அதுக்கப்புறம் சமூக அங்கீகாரம், இது எல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா, முதல்ல திருமணம், அதுக்கப்புறம் காதல் கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி முதல்ல சமூக ஒப்புதல், முதல்ல பேரண்ட்ஸ் ஒப்புதல், அதுக்கப்புறம் தான் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் மாறிடுச்சு. அண்ட் இந்த காலத்துல காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நம்ம எல்லாருமே இம்மாரலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மனிதருக்குள்ள தோன்ற பசி தூக்கம் மாதிரி களவும் தனக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு உணர்வு தான், அது இம்மாரலான ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற ஞானம் நம்மளோட தமிழர்களுக்கு இருந்துச்சு. அந்த உணர்வோட ஒன்றி அவங்க வாழ்ந்தாங்க. அண்ட் இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வந்து அந்த இயல்பான ஃப்ளோ மாத்தினதால தான் இன்னைக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதா நான் ஃபீல் பண்றேன். ஃபார் ஆல் மீன்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் வந்து அதிகாரம் செலுத்துறதுக்காக கொண்டு வந்த மெத்தட் கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் அண்ட் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்குமான பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தினால உருவாக்கின சிஸ்டம் தான் திருமணம் அப்படின்ற ஒரு சிஸ்டம். அண்ட் ஒரு பெண்ணை நீங்க கட்டுப்படுத்தவோ இல்ல உங்களுக்கு சேவை செய்யவோ உருவாக்கப்படல. அவங்களும் ஆண் மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பீயிங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபார் ஆல் உமன்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மேரேஜ் அப்படின்றது ஒரு பெண்ணை அழிக்கிறதுக்காகவோ இல்ல அடிமைப்படுத்துறதுக்காகவோ உருவாக்கப்பட்ட சிஸ்டம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் அண்ட் அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் மேரேஜ் அப்படின்ற சிஸ்டம். இது காலப்போக்கில் தான் ஆண்களோட அதிகாரம் அண்ட் சொத்துரிமை பயத்தினால மாறிடுச்சு.
ஸோ இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ட்ரஸ்ட் இல்ல, லவ் இல்ல, சேஃப்டி இல்ல, அண்ட் குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, இது எதுவுமே இல்லாம திருமணம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை காப்பாத்துறதுக்காக தன்னை தானே தியாகம் செஞ்சுக்கணும், அழிச்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்க சொல்ல வரேன். அன்பும் அறமும் சேர்ந்து இருவர்கிட்டயுமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் சொர்க்கமா மாறும். அப்படி இல்லைன்னா அதுவே ஒரு சிறையா மாற ஆரம்பிச்சிடும். 2 பேரும் சேர்ந்து தன்னோட கஷ்டங்களை, சந்தோஷங்களை, பிரச்சனைகளை பகிர்ந்து சந்தோஷமா வாழ உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் திருமணம். ஸோ இந்த அமைப்பை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பழைய காலம் பெர்ஃபெக்டான காலம்னு நான் சொல்லல, அண்ட் இந்த காலம் ராங்னு நான் சொல்லல. ஆனா நம்ம உணர்வுகளோட சேர்ந்து வாழ்ந்த தமிழர்களோட ஞானம் நமக்கு வேணும் அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த திருமணம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அந்த திருமணத்துல நாம எப்படி வாழறோம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ ஆணும் பெண்ணும் இருவருமே சேர்ந்து அன்போடையும் அறிவோடையும் சமத்துவத்தோடையும் நடந்துக்கும் போது திருமண வாழ்வு ரொம்ப சொர்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் புனிதமான விஷயமே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் சேக்ரெட். நாம அதை எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் திருமணத்தை புனிதமான ஒரு விஷயமா மாத்துது. The way we live make it sacred. Hope you all understand it. Thank you to all.